லண்டன் இருக்குல்ல. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கலவரம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற போலீஸ அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா, என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஒரு குழுவா உருவாக்கி ஸோ இந்த மாரி சண்டைய போட்டுக்கிட்டு வராங்க. புரியலையே. ஸோ இந்த மாரி நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஸோ இதனால நம்மளுடைய அங்க இருக்கிற இந்தியன் பீப்புளுக்கு எதனா ஒரு பிரச்சனை வருமாடான்னு கேட்டீங்கன்னா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கா குடுத்துடுவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். லண்டன்ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பேரணி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, போலீஸார் முகத்தில் குத்தி பார்த்தீங்கன்னா, பெரிய வன்முறையை பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு வன்முறையை கிளப்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? மறுபடியும் முதல்ல இருந்தா அது மட்டும் இல்லை, மெயினாக பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற போலீஸ் நமக்கு பாதுகாவலராக இருக்கிற போலீஸை அடிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? என்ன என்ன எழவி அது? ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது என்ன ஒரு குழு, எந்த ஒரு குழு தலைவர்? ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வாழ்த்துக்கள். சரி போ. லண்டன்னாலே ரொம்ப ஃபேமஸான இடம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே பார்த்தா ஒரு மிகப்பெரிய கலவரம் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, சோலி முடிச்சு ஸோ வலதுசாரி ஆர்வலர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா டாமி ராபின்சன் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேரணியை நடத்துகிறாங்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கலந்துக்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 1,10,000 இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஈவெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரணியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அதுவும் இந்த ஒரு ராபின்சன் யார்? ஸோ இவங்களை நம்பி இவ்வளோ பேர் போலீஸ் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன காரணம்? டாமி ராபின்சன் பார்த்தீங்கன்னா இவங்கள சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிஃபென்ஸ், ஸோ இந்த ஒரு நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா வழி நடத்தி வராரு. அது மட்டும் இல்லை, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பிரித்தானியாவில் ஒரு முக்கிய வலதுசாரி முக்கிய நபராக பார்த்தா இவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு யுனைட்டட் நடத்தி வராங்க. யுனைட் தி கிங்டம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு குடியேற்ற எதிர்ப்பு பேரணி பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு வராங்க. பொதுமக்களை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து போலீஸே அடிக்கிறதுக்கு நாங்கள் வருவோம்டா, எங்களுக்கு பதில் சொல்லாமல் ஸோ இந்த ஒரு இடத்துல இருந்து நீங்கள் போகக்கூடாது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரத்தை பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணி விட்டுறாரு. அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த பேரணியில் ஸோ இந்த ஒரு பேரணி நடத்துகிறவங்களை எதிர்த்தவங்களை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அடித்து, அதாவது பார்த்தீங்கன்னா கல்லாலே அடிச்சிருக்கிறதா பார்த்து சொல்ல போகிறாங்க. ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா மோதல் பெருசாக நடந்திருக்கு. அந்த பேரணியில் இருந்த ராபின்சனோட கூட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸார் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களையும் அடித்து பார்த்தீங்கன்னா முகத்தில் குத்தி ஸோ பேட்டில்களை, அதாவது பார்த்தா சரக்கு பாட்டில்களை பார்த்தீங்கன்னா உடைச்சி அவங்க மேலே பார்த்தீங்கன்னா வீசியிருக்காங்க. ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26 போலீஸ் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இதில் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ரொம்பவுமே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஸோ அந்த 26 பேரில் பார்த்தீங்கன்னா ஸோ 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா மூளை அதிர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா எலும்பு முறிவுகளும் பார்த்தா பல பேருக்கு பார்த்தா நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. முதுகு தண்டு காயத்தின் ஏற்பட்டிருக்கு. ஸோ பாட்டில் வீசியதால் பார்த்தா ஸோ அவங்களுக்கு முதுகில் பட்டிருக்கு. ஸோ தலையிலையும் பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பல அதிர்ச்சிகள் பார்த்தா நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பேரணி நடத்த வன்முறையில் ஈடுபட்ட ஸோ 25 பேரை பார்த்தா போலீஸ் கைது செஞ்சுருக்காங்க. குற்றவியல் ஸோ இந்த ஒரு ஈடுபாட்டில் இவங்கள பார்த்தா கைது செஞ்சுருக்காங்க. நீங்களாம் பைத்தியமாடா நீங்க? சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்டை சொல்லிட்டு உங்களுடைய ரிவ்யூவை, உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லிட்டு போங்க. ஸோ அப்போ தான் எப்படி இந்த கதை புரிஞ்சிருக்கா இல்லைன்னு உங்களுக்கு புரியும். இந்த ஒரு பேரணியில் உதவி ஆணையராக இருக்கிற மாட் ட்விஸ்ட் ஸோ இவங்க பார்த்தா ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தா இந்த ஒரு போராட்டத்தில் நாங்கள் எந்த ஒரு வன்முறையும் ஈடுபட வரலை. ஸோ இதில் கலந்துக்கினா கொஞ்சம் பேர் பார்த்தா வன்முறைக்காகவே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக பார்த்தா சொல்லியிருக்காங்க. அப்படி உண்மையாக இருக்கும்? அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில்
டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா வீடியோவோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை முழுசாக பார்க்க மாட்டீங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ வீடியோவை முழுசாக பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி தியானமும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வேர்ல்டில் நடக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய தமிழகத்தில் நடக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தா எடுத்து வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ அதை நீங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ பார்த்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே. சரி, நெக்ஸ்ட் வீடியோ